வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. குடி இல்லாமல் 35வது நாள். ஓகே, ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, குளிக்க போகும்போது பாத்ரூம் இல்லை. ஸோ வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதே சுச்சுவேஷன் தான். கடந்த ஒழிஞ்சு போச்சா ஐ மாஸ்டரும் நம்ம இல்லை பாத்ரூம் இல்லைன்னு சொன்னீங்களா? வடிவேலு கணத்தாக்கான மாதிரி பாத்ரூம் விட்டுறீங்க. அப்போ வேணாங்க பாத்ரூம் எங்கே போச்சு? இல்லை, ஃபுல்லாகவே இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். பாத்ரூம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால் என் ரூம் மட்டும் ஒருத்தர் வேலை முடிஞ்சு வந்துட்டார். அதான் இடையில ஒரு கேள்வி வீடியோவில் வருது. சரி, ஓகே நண்பர்களே, அந்த பிரச்சனைக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். இன்றைக்கி வேலை முடிஞ்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் சரி, ஓகே, இன்றைக்கும் 10 நிமிஷம் லேட் ஆகி போச்சு வேலை. ஸோ சேட். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க, இந்த நாள் எப்படி போகுது, வலிமேல் விழி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிவி அது பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. இதுக்கு பதிலாக வந்துட்டு தோமியம்லாம் கிடையாது. நான் ஒரு ஆள் தான் மாஸ்டர். மாமா கோரிங், ரொட்டி சென்னை, ரொட்டி கோரிங் ரெண்டுமே சாவடியாக போச்சு. வந்த உடனே சொன்னாங்க, பகலில் உள்ள வேலை பார்த்தவங்க, அண்ணே செம்ம கூட்டம்னே, இன்றைக்கி செம்ம கூட்டம்னே அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க? ஐ மாதம் அப்படி தான் சொன்னார், சப்ளையர் அப்படி தான் சொன்னார், குளிச்சு எடுத்துட்டாங்க அப்படி பண்ணாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சரி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க போல், நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் வேலைன்னு பார்த்தேன். இப்போ மணி 12:30, இப்போ தான் சாப்பிட்டே வந்திருக்கேன். சாவடி கண்ணெல்லாம் எரியுது. கோரிங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டு வேலை பார்ப்போம். ஏன் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம்னு தெரியல. மாத கடைசி இவ்வளோ கூட்டம் வராதே. திங்கக்கிழமை ஐ டோன்ட் நோ, சரியான கூட்டம். சனி ஞாயிறில் கூட இவ்வளோ கூட்டம் வரல. வேலை போயிட்டுருக்கு நண்பர்களே. கடையில் ஒருத்தவங்க கூட ஒரு சண்டையாகி போச்சு. விரட்டி விட்டுட்டேன். அது சத்தம் போட்டு விரட்டும் போது அது போதும் பார்த்துக்கிட்டார் திட்டும்போது. எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவன் மேலே மிஸ்டேக் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு இந்த ஒரு டென்ஷனில் வந்துட்டு சவுண்ட் ரைஸ் பண்ணும்போது இன்னும் குட் இல்லை. ஸோ சேட். நானே இந்த நேரம் ட்ரிகர் ஆகிட்டேன் டக்குன்னு. அப்படியே பக்கம் தெரியுறாங்க. ஆர்டர் எடுத்து வந்துட்டு பதட்டத்தில் ஆர்டரை நம்மள்ட்ட சொல்லும்போது ரிலாக்ஸாக சொல்லணும். ஒரு டைம் சொல்லிட்டு அப்புறம் திரும்ப மாற்றி சொல்கிறது, அப்புறம் திரும்ப சொல்லும்போது திரும்ப வேறு மாற்றி சொல்கிறது. நான் எந்த ஆர்டரை போடுறது, எப்படி எனக்கு தைரியம் வரும் இந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இருக்கோ இல்லையோ, காய்கறி போடணுமோ, உரப்பு போடணுமோ போடக்கூடாதோ, சாப்பாடு அதிகமாக வேணுமோ கம்மியாக வேணுமோ, அப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோரிங்களும் ஒவ்வொரு ஆர்டர்லேயும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் போடணும். ஆர்டர் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரே நேரத்தில் 2-3 கோரிங்க 5-6 கோரிங்க அப்படி போடும்போது ஒரே டைமில் மேக் பண்ணும்போது அதில் சையூர் இதில் இருக்குது, சையூர் இல்லாத இது இருக்குது, அப்படிலாம் போட்டு எடுக்கணும். மண்டகாய்ச்சல் பிடிச்சது, அதாவது ஆக்டிவிட்டம் பிடிச்சது. டெய்லி இதை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதோட இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு கேரட்டெல்லாம் ஓனர் கிட்ட சொல்லிட்டாரு. அன்றைக்கி பக்ரீத்துக்கு கடை லீவு. நேற்றுக்கே சொல்லியிருந்தேன்ல கடைசியில், நேற்றுக்கு வீடியோவில் பக்ரீத்துக்கு கடை லீவு. அதனால் நாளைக்கு வந்துட்டு விரதம் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. கூட்டம் அதிகமாக வரும்னு சொல்கிறாரு. கேரட்டை வேறு இன்றைக்கி மெனக்கட்ட வெட்ட சொல்லி வெட்டி வச்சுருக்கிறேன். ஓனர் வந்துட்டு வெட்ட சொன்னார், வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ மணி ரொம்ப டைம் ஆகி போச்சு. மணி எத்தனை? ஐயோ, பிரைட்னஸ் வாங்கி போச்சு. 6:15. இந்நேரம் நான் ரொட்டி ஸ்டாக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கணும். ஒன்றும் ஒரு ரொட்டி கோசம் இல்லை, ஒரு புரோட்டா கூட கிடையாது. ஓனர் பண்ண வேலை இது. ஒரு வேளை காலையில் விரதங்கிறதுனால யாரும் சாப்பிட வர மாட்டாங்களா என்ன எதுவும் தெரியல. போட்டு வைப்போம். அப்போது விரதம் அப்படின்னா நைட்டு வந்துட்டு அந்த விரதத்தை முடிப்பாங்கல்ல, அப்போ கூட்டம் ஏறும்னு கணக்கு பண்ணுறாரு போல். அது நம்மள்ட்ட சொல்ல மாட்டாரு. சொன்னால் அதிகமான ஆர்டர் வரும் அப்படின்னு எப்படி சொல்கிறது, அதை சொல்ல தயங்குறாரு. அது என்ன ரம்ஜான் டைமில் வந்ததை விட வந்துட போகுது. அடி நொறுக்கிட்டாங்க ரம்ஜான் டைமில், சுனாமி மாதிரி. அது ஒரு பிரச்சனை இல்லை, செஞ்சுருவோம். ஓகே, இப்போ ரொட்டி ஸ்டாக் ஏற்றுவோம். பகிர்ந்து லீவு வருது, என்ன பண்ணலாம்? அன்றைக்கி லைவ் போடுறேன். ஓகே, மற்றபடி வேறு என்ன பண்ணலாம்? பகிர்றதுக்கு என்ன பண்ணலாம்? உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது மனசில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுதுங்க.
ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ லைவ் போடுவேன். நண்பர்களே, வேலை முடிஞ்ச ரூமுக்கு வந்தாச்சு. விஷயம் தெரியுமா, நீ கடையில் வந்து சண்டை ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கூட சண்டையாச்சா? அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. அது நம்ம யார்கிட்ட சண்டை போட்டாலும் திரும்ப பேசிடுவோம். ஆனால் இப்போ ஒருத்தவங்க சண்டை போட்டாங்க பேசக்கூடாது. புதுசாக வந்திருக்காரு ஒரு டீம் மாஸ்டர், பழைய மாஸ்டர் வேலையை விட்டு போயிட்டான்னு சொன்னோம்ல. இப்போ வந்திருக்க மாஸ்டர் ஒன்றும் மண்டை காய்ச்சல் பிடிச்சவர். நான் தான் இப்போ கொஞ்சம் நாள் பாத்ரூம் பிரச்சனையாக இருக்குது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பாத்ரூம் பிரச்சனை எப்படி சொல்லியிருப்பேனே, பாத்ரூம் கிடைக்க மாட்டேது. இவங்களுக்கு 9 மணிக்கு டியூட்டி, நானாக வேலைக்கு 7:30 மணிக்கு குளிக்கிறாங்க. எனக்கு 8 மணிக்கு டியூட்டி. நான் இந்த கடைக்கு வந்தப்போ 6:30 மணிக்கு குளிச்சு விட்டு 7 மணிக்கு கடையில் போய் உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம் சும்மா. அப்படி தான் நான் இருந்தேன். அப்புறம் தான் ரூமு தான் ஹீட் ரூம் ஆச்சா, சரியாக தூக்கம் வரல. அப்புறம் நான் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு எனக்கு லேட் ஆச்சு. லேட்டாக தான் தூங்குவேன், 1 மணி 2 மணி ஆகிடும். தூங்கிட்டு 6 மணிலேருந்தே எனக்கு அலாரம் அடிக்கும். அப்புறம் நான் 7 மணிக்கு மாற்றி வச்சுட்டேன் அலாரத்தை. இப்போ என்னடான்னா இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. நானே அரைகுறை தூக்கத்தில் ஏஞ்சி கஷ்டப்பட்டு குளிக்க வந்தால் பாத்ரூம் 2 ஃபுல்லாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போகணும். ஒருத்தர் வேலை முடிஞ்சு வருவார், தட்டு பாத்திரங்க வருவார். அடுத்து என் கூட ஒரு சப்ளையர் ஒருத்தர் வேலைக்கு கிளம்புவார். இன்னொரு டீம் மாஸ்டர் ஒருத்தர், அவரும் 9 மணிக்கு தான் டியூட்டி, அவரும் வந்து குளிக்கிறாரு. இவருக்கு ஒரு டீம் மாஸ்டர், இவருக்கு 9 மணிக்கு தான் டியூட்டி, இவரும் வந்து குளிக்கிறாரு. இத்தனை பேர் குளிச்சா எப்படி? இந்த 2 பாத்ரூம் தான் இருக்குது. அதை நான் சொன்னேன், டீம் மாஸ்டருக்கு வந்துட்டு 9 மணிக்கு டியூட்டி, ரொட்டி மாஸ்டர் எனக்கு 8 மணிக்கு டியூட்டி, டீம் மாஸ்டருக்கு 9 மணிக்கு டியூட்டி. ஏன் இந்த 1 மணி நேரத்தை மாற்றி வைக்கிறாங்க? எல்லாருக்குமே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி முன்னே பின்ன வைக்கிறது எதுவுமே காரணம் பாத்ரூம் கம்மியாக இருக்குன்றதுனால தான். 24 மணி நேரமும் கடை டியூட்டி, 12 மணி நேரம் ஒரு ஆளுக்கு வேலை. பழைய கடையில் பார்த்திங்கன்னா காலைல 1/2 ஷிஃப்ட்டு, நைட் 1/2 ஷிஃப்ட்டுலாம் இருக்கும். இங்கே வந்து 12 மணி நேரம் 12 மணி நேரம். எல்லாருமே 8 to 8, 8 to 8ன்னு, நைட் 8 to 8, காலைல 8 to 8 அப்படி வைக்க வேண்டியதானே. பகலில் 8 to 8 அப்படியே வைக்கல. பாத்ரூம் இல்லை, எல்லோரும் ஒரே நேரத்தில் தூங்கி எழுந்து போய் குளிக்க முடியாது. அதை சொன்னாலும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் எத்தனை மணிக்கு குளிக்கணும்னு நீ சொல்லக்கூடாதுன்னா என் வேலை கெட்டு போகுது. அதை நான் தான் சொல்லணும் அப்படின்னா உன் வேலையை நான் கிடத்துறேன். நான் புரியாத மாதிரியே பேசுகிறாங்க. பயங்கரமான சண்டையாச்சுங்க. ரொம்ப நம்ம பேசுகிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதானு தெரியல. இப்படிப்பட்ட மனிதர்கள் பக்கத்துலேயே நம்ம வாழ்கிறோம். சரியான அப்படியே இந்த பக்கம் பூரா அப்படியே சுட்ட ஆரம்பிச்சிச்சு, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரியான கோவம் வந்துச்சு. பப்ளிக் ஹாலிடேவா, கரெக்டாக 7:30 மணி வரைக்கும் கூட்டம் அப்படியே கம்மியாக இருந்துச்சு. 7:30 மணிக்கு அப்படியே கடை பஞ்சர் ஆயிடுச்சு. சரியான கூட்டம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டு வந்தோம் 1.5 மணி நேரம். டென்ஷன் வரவா, தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓட்டி வேறு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த ஓட்டி பார்க்கவே முடியல. தலையெல்லாம் இப்போ வரைக்கும் தலை வலிக்குது, அவ்வளோ டென்ஷன். நம்ம சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. பேட்டி போட்டு பேசுகிறாங்க. இன்னும் பேச பேச கோவம் வந்துடுச்சு எனக்கு. சரியான சத்தம் போட்டு விட்டேன். அப்புறம் 9:10க்கு போய் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன்னா அவர் 9 மணிக்கு வேலை முடிஞ்சு போயிடுவார். 9:10க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர் சம்பளம் அவர் வந்துட்டு கவுண்டருக்கு போகும்போது அப்போ ஓனர் வந்துட்டு சொல்லி விட்டார், 8 மணிக்கு மேலே போய் குளிங்க. அப்புறம் அவங்க வந்து நான் ஒன்றும் சப்ளையர் கிடையாது. நான் இல்லைன்னா வேற ஒரு ஆள் வேலை பார்க்கறதுக்கு நான் ஒரு மாஸ்டர். நான் போய் இன்னொரு மாஸ்டராக மாற்றணும், டியூட்டி டைம் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கெலாம் நாளைக்கு வந்து பக்ரீத்து. இப்போது இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு உண்டான வீடியோ இப்போ விடிஞ்சிச்சு, அடுத்த நாளில் இருக்கிறேன்ல, அதனால் அந்த கணக்கில் நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து பக்ரீத்து. இன்றைக்கி நைட்டு அடிச்சு நொறுக்கி எடுத்துருவாங்க. பக்ரீத்து முடிஞ்சு 1 வாரத்துக்கு நொறுக்கி எடுத்துருவாங்க. நாளைக்கு கடை லீவு. நேற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாளான்னைக்குன்னு சொன்னேன்னா, ஏன்னா இப்போ விடிஞ்சிச்சு, அடுத்த நாளில் இருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு உண்டான வீடியோ. புரிஞ்சுக்கிங்க நண்பர்களே, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். நம்மளுக்கு நைட் டியூட்டி நேற்றுக்கு நாள் ஆரம்பித்து அடுத்த நாள் தான் நம்மளுக்கு நாள் முடியுது. ஒரு நாள் புதுசாக பார்க்குறவங்க குழப்பமாக இருக்கும். ஓனர்கிட்ட போய் ஓனர் வந்துட்டு சொல்லும்போது ஒரு பேச்சு திரும்ப பேசலையே, ஒரு பேச்சு பேசலையே. மறுத்து என்ன போய் நீ 6 மணிக்கு எழுந்து குளிப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 5 மணிக்கு எழுந்து குளிங்க. என்ன எப்படி நீங்கள் இந்த டைமில் குளிங்கிறீங்களோ அதே டைம் மாதிரி நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் 5 மணிக்கு எழுந்து குளிங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
கொஞ்சம் கூட அப்போ என்ன ஓனர் சொல்லும்போது மறு பேச்சு சொல்லியே சரி 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 அப்படிங்கிறாங்க. நான் அங்கேருந்து பார்க்குறேன், ரொட்டி வச்சுக்கிட்டே ஊட்டி கூட்டம் சரியான கூட்டம் கவுண்டரில் வச்சு ஓனர் சொல்கிறாரு. அங்கே சொல்கிறங்க அவர் நம்ம சொல்லும்போது புரிஞ்சுக்காத மாதிரி ஏட்டிக்கு கூட்டி பேசும்போது அப்போ நம்மளை டென்ஷன் ஆக்கணுங்கிறது தான் நோக்கம். பார்த்தீங்களா, நம்ம கூட வேலை செய்கிறவங்க அந்த போட்டி பொறாமை பிடிச்சவங்க இப்படி தான் இருப்பாங்க. நான் எத்தனை டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போட்டி பொறாமை இல்லை என்ன சூழ்ந்து இருக்குது அப்படின்னு. நம்மளோட மைண்டை தான் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளோட வேலை வந்துட்டு தடுமாறும். வேலை தடுமாறுச்சுன்னா அப்புறம் நம்ம வேலை செய்கிறதுக்கு தானே இங்கே இருக்கோம். அப்போ அதுவே தடுமாறுச்சுன்னா டோட்டல் அவிஸ். இதுக்கு காரணம் யார் என்னதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தான் வருவோம் பேர். அதனால் நம்ம கூட வேலை செய்கிறவங்க இந்த போட்டி பொறாமை பிடிச்சவங்க, இந்த விஷப்பூச்சிங்க, அதுக்கெல்லாம் நம்ம மைண்டை தான் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே நண்பர்களே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. யாரையும் அடித்து மூஞ்சி மாதிரி உடைக்காமல் ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழணும் எல்லோரும், ஓகேவா? நம்மளை இப்படி தான் போட்டு சீண்டிகிட்டே இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த ராஜாபுரம் தெரியுமில்ல, ராஜாபுரம் கதை என்னாச்சு? என்னதான் நம்ம ஞானமாக பேசினாலும் அந்த அநியாயமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுக்கு நடக்கும்போது பற்றிக்குது டக்குன்னு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இவ்வளவு அது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன். இனிமேல் நான் தனி ஆள் இல்லை. எனக்கு பின்னாடி ஆரம் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. குடிபோதை சிகிச்சை மறுவாழ்வு மையம். அங்கே நான் மொத்தம் 5 டைம் இருந்திருக்கேன். அவங்கக்கிட்ட நான் நேற்று பேசினேன், முதலாளிகிட்ட. முதலாளி என்கிட்ட வந்துட்டு பேசினார். அப்புறம் அங்கே உள்ள மாஸ்டர் ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமானவர், அவரோட நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு. இனிமேல் எனக்கு எப்போல்லாம் அதே இப்போ பக்ரீத் வரப்போது கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். சான்சஸ்னால் அந்த ஒரு எண்ணங்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமான சூழ்நிலை நிலவும். பக்ரீத்துக்கு நாளைக்கு அவங்களோட கான்டாக்ட் கிடச்சது. இந்த பக்ரீத் இல்லை, என்றைக்குமே நான் வந்துட்டு அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிற வரைக்கும், நான் அவங்க சர்க்கிளில் இருக்கிற வரைக்கும் அந்த பாதிக்கு போக மாட்டேன். அதை மட்டும் இல்லாமல் நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க. உங்களெல்லாம் வந்துட்டு ஏமாற்றிட்டு நான் திரும்ப அந்த பாதிக்கு போக மாட்டேன் நண்பர்களே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்வேன். கடவுள் தான் அதுக்கப்புறம். நான் இப்போ வந்துட்டு தனியாளாக போகிறான்ல, என் கூட ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்துட்டு நான் ஏதோ ஒரு கம்ஃபர்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்குது. நான் தனியாள் இல்லை, என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுக்குது. ஆரம் ஃபவுண்டேஷன் மறுவாழ்வு மையம் திருப்பூரில் இருக்குது. அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய. கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நான் என்னோடய வாழ்க்கையை நான் வந்துட்டு அங்கே நான் வந்து செலவு செஞ்சுருக்கேன். எங்கள் அம்மா கடன் வாங்கி என்னை வந்துட்டு சேர்த்து என்னை காப்பாற்றுச்சு. கடன் வாங்கி மலேசியா அனுப்பிச்சு. இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஆரம் ஃபவுண்டேஷன். அங்கே பெரிய கதைங்க, அதெல்லாம் நினச்சாலே மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள். 2021 விடிஞ்சா பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நானாக முதல்ல கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி ஆரம் ஃபவுண்டேஷனில் போய் நானாக சொந்தமாக சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 4 டைம் எங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே மட்டும் நான் போகாமல் இருந்தேன்னா நான் அந்த பொங்கலுக்கே செத்துருப்பேன். அப்போ என்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே தெரியல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நம்ம ஏன் இப்படி குடிக்கிறோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். இப்போ எவ்வளோ பரவாயில்ல, இந்த யூடியூப் சேனல் என்னோடய சொந்த முயற்சி அப்படிங்கிறதுல காட்டிலும் நான் அங்கே உட்காந்து சிந்தித்தேன். ஒரு மையத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது, இது ஒரு டிசீஸ், இது ஒரு அடிக்ஷன், அப்படியா, இது ஒரு மனநோய்னா உளவியல் ரீதியாக இந்த குடிங்கிறதே கட்டுப்படுத்தி பிடிக்க முடியாத ஒரு குடி வெறி, ஒரு நோய் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டு அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய விஷயங்களுங்க, அதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாது. அங்கே நான் வந்துட்டு 2 வருஷத்தை செலவு பண்ணியிருக்கணும் போது என்னோடய சிந்தனைகள் எவ்வளோ தூரம் திரும்ப இருந்துச்சு, எவ்வளவோ சிந்தனைகள். அதெல்லாம் கடந்து தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்மளோட சொசைட்டியில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லி தான் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதை பற்றி பேசணும், நம்மளும் அது நேரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எவ்வளவோ பரிணாமம் அடைஞ்சு இந்த சேனல் இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டில் 3வது வருஷமாக போய்கிட்டு இருக்கு.
என்ன நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. நான் இனிமே தனியாள் இல்லை, நீங்கள்லாம் இப்போ என் கூட தான் இருக்கீங்க. அந்த ஆல்கஹால் அந்த அடிக்ஷன் ரிலேட்டடாக நான் அது கூட எதிர்த்து போராடுறதுக்கு நான் தனி ஆள் இல்லை. நான் எதிர்த்து போராடுறதுக்கு என் கூட வந்துட்டு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது, என்னை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு, என்னை வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, உங்கள்கிட்ட பேசுகிறப்ப தான் கொஞ்சமாக தலைவலி குறைஞ்சிச்சிங்க. சரி, ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. சட்டை போடாமல் வீட்டில் இருக்கிறத பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன், ஆனாலும் தெரியுது அவங்களுக்கு இப்படி வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரூமோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிங்க. சரி, ஓகே நண்பர்களே, எல்லோரும் பார்த்து வந்து பாருங்க, வேர்த்து ஓடிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஈரம் கிடையாது, வேர்த்து ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு லீவு, நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் நாளைக்கு லைவ் போடுறேன். மற்றபடி எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த போதை பாதைக்கு வந்துடாதீங்க நண்பர்களே. மீளணும், மன்னிக்கணும். வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் இந்த பிறப்பு ரொம்ப அபூர்வமானது. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த பிறப்பை வந்துட்டு வீண்படுத்தக்கூடாது. இந்த போதை பாதையில் போய் எல்லோரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஓகே, மீண்டும் சந்திப்போம். தினசரி வாழ்க்கை விளாக் வீடியோ டெய்லி நைட் 8 மணிக்கு. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும். பார்த்து பத்திரமா இருங்க.